சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வரும் சனிக்கிழமை அன்று அனைத்து நியாய விலை கடைகளும் செயல்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வரும் மார்ச் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் ரம்ஜான் பண்டிகை வருவதால் அதற்கு முந்தைய நாளாக சனிக்கிழமை அன்று தமிழ்நாட்டில் அனைத்து ரேஷன் கடைகளும் இயங்கும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியதாவது: பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு எவ்வித பாதிப்புமின்றி அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. பொதுவாக மாதத்தின் கடைசி பணி நாளன்று ஒத்திசைவு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதில்லை. இம்மாதத்தின் கடைசி பணி நாளாக 29/3/2025 அன்று சனிக்கிழமையாக அமைகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து வரும் 30/3/2025 அன்று தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் 31/3/2025 அன்று ரம்ஜான் பண்டிகையினை முன்னிட்டு அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் விடுமுறை நாட்களாகும். எனவே இம்மாதத்தின் கடைசி 2 நாட்கள் நியாய விலைக் கடைகளுக்கு பொது விடுமுறை தினங்களாக வருவதால் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களின் நலன் கருதி வருகின்ற 29/3/2025 அன்று அனைத்து நியாய விலைக் கடைகளும் செயல்பட்டு வழக்கம் போல் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை 29/3/2025 அன்றும் நியாய விலைக் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் மீண்டும் உயரும் சுங்க கட்டணம். எந்தெந்த மாவட்டத்தில் தெரியுமா? அது சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல முக்கிய நகரங்களுக்கிடையே இணைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க திட்டம் அதிவிரைவு சாலை ஆகும். இதன் மூலம் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லக்கூடிய நேரம் வெகுவாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டிலும் பல்வேறு மாவட்டங்களை விரைவு சாலைகள் இணைக்கிறது. இது போக்குவரத்தை மக்களுக்கு எளிதாக்கி வருகிறது. ஆனால் இந்த சாலை பராமரிப்புக்காக வசூலிக்கப்படும் டோல் கட்டணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த சுங்க கட்டண உயர்வுகள் மக்களுக்கு பெரும் சுமையாக உள்ளன. எடுத்துக்காட்டாக, சென்னையிலிருந்து மதுரைக்கு பயணம் செய்பவர்களுக்கு சுங்க கட்டணமாக மட்டும் 600 முதல் 1000 ரூபாய் வரை செலவாகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வர உள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள மொத்தம் 78 சாவடிகளில் கட்டணம் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் கட்டமாக ஏப்ரல் 1 தேதி முதல் சுமார் 40 சுங்க சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. ஒரு டோல் கேட்டில் ரூபாய் 5 முதல் 75 வரை கட்டண உயர்வு இருக்கும் என்று கூறப்படுகிறது. சென்னை அருகில் உள்ள வானகரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், ஆத்தூர், சூரப்பட்டு போன்ற சுங்க சாவடிகளில் அடுத்த மாதம் முதலும், மீதமுள்ள சுங்க சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பலரும் கட்டணங்களை தெரிவித்து வருகின்றனர். சுங்க கட்டண உயர்வை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எம்பி கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்க சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விலைவாசி உயர்வால் ஏழை நடுத்தர மக்கள்
அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர்களை மேலும் பாதிக்கும் வகையில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இது நியாயமற்றதாகும். 2008ஆம் ஆண்டில் வகுக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டணம் நிர்ணயம் மற்றும் வசூல் விதிகளின் அடிப்படையில்தான் ஆண்டுக்கு ஒருமுறை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறி வரும் போதிலும் சுங்க கட்டணத்தை உயர்த்த எந்தவிதமான நியாயமும் இல்லை. எந்த ஒரு கட்டமையின் பயன்பாட்டுக்கான கட்டணமும் அதன் வரவு அல்லது செலவு மற்றும் பால நட்ட கணக்குகளின் லாப மற்றும் நஷ்ட கணக்குகளின் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகளின் பயன்பாட்டு கட்டணம் மற்றும் அதன் மூலம் ஈட்டப்படும் வருவாய் குறித்து எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் உயர்த்தப்பட்டு வருவது எந்த வகையிலும் அறமோ நியாயமோ அல்ல. ஒவ்வொரு சுங்கசாவடியும் ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள் கடக்கின்றன, அவற்றை மூலம் எவ்வளவு ரூபாய் கட்டணம் வசூலாகிறது என்பதை நிகழ்நேரத்தில் தெரிவிக்கும் வகையில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்கப்பட வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனாலும் எந்த பயனும் ஏற்படவில்லை. கடந்த காலங்களில் இல்லாத வகையில் 2023 முதல் 2024ஆம் ஆண்டில் சுங்க கட்டண வசூல் 35% உயர்ந்து 64,810 கோடியாக அதிகரித்து இருக்கிறது. 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டில் 27,503 கோடியாக இருந்த சுங்க கட்டண வசூல் கடந்த 4 ஆண்டுகளில் 135% அதிகரித்து இருக்கிறது. இவ்வளவுக்கு பிறகும் சுங்க கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தொடர்ந்து உயர்த்தி வருவது அநீதியாகும். எனவே புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.